அண்மை செய்தியை பார்க்கிறோம். யூடியூப் சேனல் நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஜாமீன் கோரிய வழக்கில் காவல்துறை பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பியதாக கைது செய்யப்பட்ட யூடியூப் சேனல் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவுக்கு பதில் அளிக்குமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜாமீன் கோரி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தாக்கல் செய்த மனுவில் நீண்ட நாட்கள் சிறையில் அடைத்து வைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரே சம்பவம் தொடர்பாக பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக கூறி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மனு தாக்கல் செய்து ஜாமீன் கேட்டிருக்கிறார். இதற்கு பதில் அளிக்குமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைகிறார். சுப்பையா, ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கோரிய மனு, ஜாமீன் கோரிய மனுவில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன, தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க காவல்துறைக்கு? ஏற்கனவே ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த முன்ஜாமீன் மனு அப்போதே தகுதியிலப்பாகிவிட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த ஜாமீன் கேட்ட மனுதான் இன்று நீதிபதி தமிழ்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தன்னை வேண்டுமென்றே நீண்ட நாளுக்கு சிறையில் வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஏராளமான வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் சாட்சியை கலைக்கவோ துன்புறுத்தவோ மாட்டேன் என்றும் உத்தரவாதம் அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அந்த நேர்காணலை ஒளிபரப்புவதற்கு என்று வருத்தம் தெரிவித்து விட்டதாகவும் தனது மனைவி வருத்தம் தெரிவித்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆக தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதி தமிழ்செல்வி இந்த வழக்கு விசாரணை அடுத்த வாரத்தில் 24ஆம் தேதிக்கு தள்ளிவிட்டதாகவும், அதுவரை தமிழக அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் இதற்கு பதில் முன் அளிக்குமாறு, அதாவது இவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஜாமீன் கேட்ட மனு மீது உரிய விளக்கத்தை தருமாறு காவல்துறை தரப்பில் கேட்டுள்ளார். எனவே அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரும் பொழுது காவல்துறை தரப்பில் பதில் மனு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய ஜாமீன் மனு மீது அடுத்த வாரமே உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா.